Hello friends, welcome to Ari and Craft Work. இது என்னோட சேனல் நேம். என்னோட சேனல்ல ஆரி பேசிக் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசா பார்க்குறவங்க என்னோட ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்க. அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ நல்லாவே புரியும். நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் தெரியுமா? இப்போ வந்து நம்ம ஆரி அட்வான்ஸ் ஸ்டிச் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ வரக்கூடிய வீடியோவில் எல்லாமே ஆரி அட்வான்ஸ் ஸ்டிச் வந்து நான் 1 by 1 அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து என்னுடைய வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிற அந்த ஸ்டிச்சு வந்து என்னன்னு பார்க்குறீங்களா? எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? இப்போது ஆரி அட்வான்ஸுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ புதுசாக பார்க்குறவங்க அந்த வீடியோவை போய் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்லா புரியும். இப்போ வந்து நான் வந்து பைப்பிங் த்ரெட்டில் தான் நான் சொல்லித்தர போகிறேன். உங்களுக்கு தெரியும் இல்லை, இந்த பைப்பிங் த்ரெட் வந்து அளவு வந்து ஸ்மாலாக கிடைக்கிற அளவு, இந்த திக்னஸ் அளவு வந்து நம்மளுக்கு இதை விட தடிமனாக வேணாலும் இருக்குது, கம்மியாகவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற இந்த பைப்பிங் த்ரெட் வந்து வாங்கிக்கோங்க. ஓகேவா? இது வந்து சரி த்ரெட் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? சரி த்ரெட் வந்து 2 நரம்பு இருக்கிறா பார்த்து வாங்கிக்கோங்க. நான் வந்து இந்த பைப்பிங் த்ரெட்டுக்காக நான் வந்து B7000 க்ளூ தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது சீக்கிரமாக வந்து நம்ம ஒட்டினா உடனே சீக்கிரமாக ட்ரை ஆகிடும், நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கிறதுக்காக B7000 க்ளூ எடுத்திருக்கேன். நீடில் பார்த்தீங்கன்னா 14 தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம சரி த்ரெட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 14 தான் நம்ம எடுப்போம் இல்லையா? ஸோ அதுக்காக நான் 14 எடுத்திருக்கேன். நார்மலாக சிசர் ஒரு பென்சில் எடுத்துக்குங்க. இதுதான், இவ்வளோதான் வேணும். இப்போ நம்ம இது எப்படி பண்ணலாம்னு நான் காமிக்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த பைப்பிங் த்ரெட் இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து ஒரு ஸ்கேலில் வந்து மார்க் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம கற்றுக்கிறேன்னா போகிறோம். நான் வந்து ஒரு 10 இன்ச்சுக்கு, ஓகேவா, நான் வந்து அதை கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்காக இருந்தால் போத பாருங்கள். இந்த ஸ்கேலில் 0லேருந்து ஒரு 10 இன்ச்சு வராப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன். அதை என்ன பண்ணோன்னா, உங்கள்கிட்ட வந்து இந்த B7000 க்ளூ இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம்ல ஃபேப்ரிக் க்ளூ, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பென்சிலில் ஒரு லைன் போட்டுக்குங்க. போட்டுட்டு அதில் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த க்ளூ வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். இப்போ நான் இது வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஓகேவா? புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய ப்ரோச்சஸ் கிளாஸ் வீடியோ, ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோ, சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இது மேலே வந்து நம்ம இந்த பைப்பிங் த்ரெட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒட்டி விட்டுருங்க. இது கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விடுங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா, சீக்கிரமாக இது வந்து காஞ்சிரும். அப்போ நம்ம ஒர்க் பண்ணும்போது அது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னு நான் சொல்லித்தரேன். அதுக்கு என் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு வந்து சிம்பிளான முறையில் தான் நான் சொல்லித்தரேன். ரொம்ப டஃப்பாக நான் சொல்லித்தரலை. நம்ம ஈஸியான முறையில் கற்றுக்கினாலே நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒர்க் வந்து இந்த ஆரியில் வந்து பண்ணலாம். ஓகேவா? இப்போ வந்து அது கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும். என்னுடைய கிளாஸில் வந்து யாரா ஜாயின் பண்ண விரும்பினீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மொபைல் நம்பர் தரேன், அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க்கும் தரேன். கிளாஸில் ஜாயின் பண்ண விரும்பினீங்கன்னா அந்த லிங்க்கில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் டீட்டெயில் வந்து சென்ட் பண்ணுவேன். உங்களுக்கெல்லாம் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எல்லாமே நான் வந்து சொல்லிக் கொடுக்குறது வந்து ப்ரீ ரெக்கார்ட் வீடியோ கிடையாது. உங்களுக்கு டேரெக்டாகவே வந்து நான் ஒவ்வொரு கிளாஸும் வந்து நான் சொல்லி தருவேன். ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து யாரும் வந்து தயங்க வேண்டாம். நான் வந்து டேரெக்டாகவே உங்களுக்கு வந்து நான் டைமிங் சொல்லிடுவேன். அந்த டைமிங்க்கு நீங்கள் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணால் போதும். ஓகேவா? உங்களுக்கு ஏற்ற டைமிங்காக தான் இருக்கும். இது வந்து நான் ஏற்கனவே வீடியோ அமுச்சிட்டு அது எப்பப்போ டைம் கிடைக்கிதுன்னு நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு கிடையாது. இது வந்து நான் டேரெக்டாகவே உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து நான் எடுப்பேன். ஆரி ஆகட்டும், ப்ரோச்சஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங்,
இதில் டவுட் இருந்தால் மட்டும்தான் நான் வந்து உங்களை வந்து வீடியோ வந்து பார்க்க சொல்வேன். ஏன்னா உங்களுக்கு கிளியர் ஆகணும் இல்லையா, அதுக்காக தான். மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து நான் டேரெக்டாக கிளாஸ் எடுக்கிற போல் தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து தைரியமாக சேரலாம். ஓகேவா? இப்போ வாங்க, இது கொஞ்ச நேரம் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த சரியில் வந்து நம்ம எப்போவுமே ஒரு நாட் வந்து போடணும். நீங்கள் எந்த ஒர்க் பண்ணாலும் நாட் வந்து போட்டுட்டு ஒர்க் பண்ண உங்களுக்கு தெரியாது, எப்படி போடணும்னு தெரியும் இல்லையா? ஸோ அதை இப்போ நாட் போட்டுக்குங்க. இப்போ அந்த த்ரெட்டை வந்து நம்ம கீழே ரிங்குக்கு கீழே எடுத்துக்கிட்டு போங்க. எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ இது என்ன ஸ்டிச் பண்ண போகிறேன்னு நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நான் இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். இந்த பைப்பிங் ஸ்டிச்சு வந்து ஏன்னா நம்ம பைப்பிங் த்ரெட்டை வந்து யூஸ் பண்ணனால இதுக்கு வந்து பைப்பிங் ஸ்டிச்சுன்னு நம்ம பேர் கொடுத்துருக்கோம். இப்போ நார்மலாக வந்து இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, இந்த பைப்பிங் த்ரெட் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே நீங்கள் வந்து வேணுமா ஒரு லைனோ நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வராதுன்னா நீங்கள் ஒரு லைன் போட்டுக்கலாம். நான் எப்போவுமே சொல்கிறப்பல ஒரு குட்டியாக ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. அப்புறம் நம்ம ஒர்க் பண்ணும்போது அந்த நூல் வந்து பிரியாது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த பைப்பிங் த்ரெட்டுக்கு மேலே போங்க. மேலே போயிட்டு நம்ம குட்டியாக ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடணும். ஓகேவா? போட்டுட்டு அது பக்கத்துலேயே இன்னொரு குட்டி ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடணும். புரிஞ்சுதா? இப்போ மறுபடியும் என்ன பண்ணாங்க, கீழே வாங்க. அந்த பைப்பிங் த்ரெட்டுக்கு கீழே தான் வரணும், பைப்பிங் த்ரெட்டு மேலே போடக்கூடாது. இது எதுக்காக கற்றுத்தரேன்னா, இதுவும் ஒரு வகையான ஸ்டிச். நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வரக்கூடியது எல்லாமே பைப்பிங்கை வச்சு போடக்கூடிய ஸ்டிச்சு தான். ஏன்னா அது வந்து நம்ம என்னென்ன ஆட் பண்ணுவோம்னா, சரி த்ரெட் யூஸ் பண்ணுவோம், பீடு இருக்குது இல்லையா அதை யூஸ் பண்ணுவோம், ஜர்தோசி யூஸ் பண்ணுவோம், அப்புறம் சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ணி வர ஒர்க் எல்லாமே இந்த பைப்பிங் த்ரெட்டை வச்சு தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் வந்து ஈஸியாக வந்துடும். ஓகேவா? இப்போ என்ன பண்ண, ரொம்ப டைட்டாக இழுக்காதீங்க. இந்த இது வந்து பைப்பிங் த்ரெட் வந்து அப்படியே எம்போஸாக நம்மளுக்கு தெரியணும் அது. ஓகேவா? நம்ம ரொம்ப இழுத்து போட்டால் இது வந்து அப்படியே அமுங்கி போயிடும். அப்போ அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. இது வந்து நம்ம ப்ளவுஸ்லலாம் நம்ம இது வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, திரும்ப மறுபடியும் அந்த பைப்பிங் த்ரெட்டுக்கு மேலே போங்க. அங்கே வந்து குட்டியாக ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடுங்க. இப்போ நம்ம கீழே போட்டோம் இல்லையா, கீழே என்ன பண்ணோம், கீழே அதே போல் தான் ஒரு குட்டியாக ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போடணும். இப்போ போட்டுருவோம் இல்லையா, அதே போல் போட்டுட்டு அது பக்கத்துலேயே மறுபடியும் ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து நம்ம போடணும். ஓகேவா? அப்புறம் அது வந்து அந்த டிசைன் வந்து பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். மறுபடியும் நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ நம்ம கீழே போடுறோம் இல்லையா, ஸோ ஒரு வாட்டி நீங்கள் கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பிடிச்சி இழுக்கவோ எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் பண்ணும்போது நல்லா டைட்டாக நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து போட ஆரம்பிக்கணும். போடும் போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணால் அந்த ஷேப் வந்து மாறி போயிடும். அதை நீங்கள் பார்த்துக்கங்க. இப்போ மறுபடியும் என்ன பண்ணால் இங்கே போங்க, மேலே போங்க, அதில் ஒரு குட்டி ஸ்ட்ரெயின் ஸ்டிச், அது பக்கத்துலேயே ஒரு குட்டி ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு இப்போ மறுபடியும் நம்ம கீழே எடுத்துகிட்டு வாங்க. நம்ம வி ஷேப்பில் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் போடுங்க. குட்டி குட்டியாகவும் போட்டு பழகுங்க. உங்களுக்கு வராத பட்சத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டு பழகுனா உங்களுக்கு ஈஸியாக. நான் எதுக்காக பெருசாக சொல்லித்தரேன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அது புரியணும் இல்லையா, அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் தள்ளி தள்ளி சொல்லித்தரேன். ஓகேவா? நீங்கள் வந்து கிட்ட கிட்ட போட்டு பழகுங்க. இப்போ வந்து திரும்பியும் வந்து அந்த பைப்புக்கு கீழே பைப்பிங் த்ரெட் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதுக்கு கீழே வந்து ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் மேலே இதே போல் ஆல்டர்னேட்டிவாக நம்ம மாற்றி மாற்றி நம்ம போடணும். ஓகேவா? என் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு புரியும். ஏன்னா இது மெயினான ஸ்டிச். நீங்கள் இது கற்றுக்குன்னா நான் சொன்ன அந்த மெட்டீரியல்லாம் வச்சு நம்ம அடுத்தடுத்த ஸ்டிச்சு வந்து ஈஸியாக நம்ம போட்டுடலாம். இப்போ மேலேயே வந்து அதே போல் நம்ம போடணும். கொஞ்சம் நூல் வந்து கொஞ்சம் பார்த்து நீங்கள் இது பண்ணுங்கள். அந்த பைப்பிங் த்ரெட்டில் மாட்டாரப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்சு வந்து போடணும். ஓகேவா? இதுக்கு என்ன ஸ்டிச்சு தெரியுமா, நம்ம வந்து பைப்பிங் த்ரெட்டை வச்சு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சு போடுறோம்ல, அது என்ன ஸ்டிச் நேம்னா, நம்ம சிக்ஸாக் ஸ்டிச் வந்து நம்ம ட்ரை பண்ணியிருப்போம் நினைக்கிறேன். ஆரி பேசிக் ஸ்டிச்சில் சிக்ஸாக்
ஸ்டிச் வந்து நான் 2 டைப்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் நான். ஓகேவா? இப்போ அந்த ஸ்டிச்சு தான் நம்ம பேசிக்கில் பார்த்தோம் இல்லையா, அதுதான் வந்து இங்கே அட்வான்ஸில் வந்து நான் சொல்லித்தரேன். ஓகேவா? அதில் நீங்கள் நல்லா பழகிட்டாலே அந்த ஸ்டிச்சு வந்து நம்ம இங்கே ஈஸியாக நம்ம போடலாம். என்னென்னா கூட வந்து இந்த பைப்பிங் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம். நான் க்ளூவும் கொடுத்துட்டேன், அது எப்படின்னு நான் சொல்லிட்டேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் நீங்கள் வந்து பாருங்கள். ஓகேவா? அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ மறுபடியும் சொல்லித்தரேன் பாருங்கள். கீழே வந்துட்டு ஒரு குட்டியாக ஒரு ஸ்ட்ரைன் ஸ்டிச் வந்து போட்டு நீங்கள் பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அது ஈஸியாக வரும் உங்களுக்கு. ஓகேவா? நீங்கள் எந்த அளவுக்கு த்ரெட் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கணும், நம்ம ட்ரைனிங் எடுத்தால் கூட நம்மளுடைய லுக்கு வந்து பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கணும். ஓகேவா? அதாவது இங்கே ஒரு ஸ்டிச்சை போட்டு அங்கே ஒரு ஸ்டிச்சு வந்து அப்படி கற்றுக்கக்கூடாது. அது வந்து பார்க்கறதுக்கும் நல்லா இருக்காது. ஸோ 1 by 1 வந்து நீங்கள் வந்து அதை போட பழகிக்குங்க. இப்போ நம்ம வந்து இது கிளாஸு நான் சொல்லி கொடுக்குறதுனால இந்த கிளாத்லேயே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தா புரியும்னால நான் வந்து இதில் சொல்லித்தரேன். நீங்கள் போடும் போது எப்படி போடணும்னா 1 by 1 போடணும், நேம் எழுதி போடணும். ஓகேவா? ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் நேம் எழுதி அப்புறம் உங்களுக்கு தெரியும் என்ன ஸ்டிச்சு நம்ம என்ன போட்டோம் அது எப்படி வரும்னு உங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபை வரும். நீங்கள் வந்து அந்த ஸ்டிச் எல்லாம் கற்றுக்கிட்ட பிறகு உங்களுக்கு தேவைப்படும் போது சப்போஸ் மறந்து போனால் கூட நீங்கள் வந்து அதை எடுத்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே? அதனால் ஸ்டிச் நேம் எல்லாம் ஏதுங்க. கிளாஸில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போயே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் சில பேர் கவனிக்க மாட்டீங்க இல்லையா, அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே பாதிலே போயிடுறீங்க. ஸோ அந்த தப்பு மட்டும் செய்யாதீங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? இப்போ ஃபினிஷிங் வந்து முடிய போகுது. இப்போ இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு டிப்ஸு தர்றேன். இப்போ நம்ம இந்த பைப்பிங் த்ரெட் வந்து ஒட்டணும் இல்லையா, கொஞ்சம் வந்து அது வந்து என்னாச்சு கொஞ்சம் பிரிஞ்சு வரா போல. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக க்ளூ எடுத்து அது மேலே தடவி விட்டிங்கன்னா அது வந்து அது ஒன்றா ஜாயின் ஆகிடும். ஓகேவா? அதை வந்து நீங்கள் ப்ளவுஸ்லலாம் நீங்கள் பண்ணும் போது அது கொஞ்சம் பார்த்துக்கங்க. இப்போ வந்து நார்மலாக நம்ம வந்து நாட் போட்டு முடிப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நாட் போட்டு நீங்கள் முடிங்க. இப்போ என்ன பண்ண நான் வந்து இப்போ சரியில் சொல்லி கொடுத்துட்டேன். ஏன்னா இதிலே வந்து சில்கில் சொல்லித்தரலாம் பார்த்தா நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்க மாட்டேறீங்க நீங்கள். ஸோ வீடியோவும் லென்த்தாக போகணும். நான் என்ன பண்ணேன், சிம்பிளாக சரியில் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் என்னென்னா இப்போ நாட் போட்டு இது ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ வந்து நான் சரியில் சொல்லித்தரேன். நீங்கள் வந்து இதே போல் அடுத்த லைன் போட்டு அதில் வந்து பைப்பிங் ஸ்டிச் வந்து த்ரெட்டுன்னு போட்டுருங்க. சில்க் த்ரெட் போட்டுட்டு அதில் நீங்கள் பழகுங்க. பழகிட்ட பிறகு நீங்கள் நான் சொல்வேன் இல்லையா ஒரு இமேஜ், அது எந்த இமேஜ் வேணால் வரையலாம், அதில் இந்த பைப்பிங் த்ரெட்டை வந்து ஒட்டிட்டு அதில் நீங்கள் இது ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்ம கிளாஸ் வீடியோவில் வந்து ஃபுல்லாலாம் நம்ம அப்லோட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ நீங்கள் கிளாஸாக நீங்கள் வரும்போது உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சும் நம்ம முடிச்சுட்டு இப்போ பீடு முடித்தோன்னா அந்த பீட்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது இல்லையா, அதுக்கேற்றப்போ நம்ம வந்து ஒரு இமேஜ் வரைஞ்சி அதில் வந்து ப்ராக்டிஸ் சொல்லி தரா போல் ட்ரைனிங் கொடுப்போம். அதே போல் சில்க் த்ரெட் எடுத்தால் அதை எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதை வந்து நம்ம எப்படி உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும், அதை வந்து இமேஜில் எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரைனிங் கொடுப்போம். ஓகேவா? அதுக்காக தான் சொல்ல நம்ம வந்து இது பொதுவாக வந்து நீங்கள் இதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி பழகலாம். ஆனால் நீங்கள் டீட்டெயிலாக கற்றுக்கணுன்னா என் கிளாஸில் உங்களுக்கு எந்த கிளாஸ் விருப்பமோ நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணி டீட்டெயிலாக கற்றுக்கலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டிச்சு வந்து பைப்பிங் த்ரெட்டை வச்சு 6 சாக் ஸ்டிச்சு வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. உங்களுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.